இந்த வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தான் யுஎஸ்ஏ, ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து நேபாள் இந்த கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம க்ளோஸா இருக்கோம். யாராவது அப்செட் பண்ணுவாங்களா இது பண்ணுவாங்களான்னு பார்த்தா திடீர்னு இவ்வளோ வருஷமா கிரிக்கெட் ஆடின்னு இருக்கிற அண்ட் நிறைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நிறைய லெஜெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் க்ளோஸ் கேம்லாம் கிடையாது. ஹேண்ட்ஸ் டவுன் த்ராஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் பேச போறோம். ஹாய் ஆல், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ பாலகிருஷ்ணன், your first thoughts about this Zimbabwe versus Australia game? வாட் எ மேட்ச், சூப்பர். அது குடோஸ் டு ஜிம்பாப்வே கிரிக்கெட் டீம். அவங்களோட என்ன சொல்றது, ஷியர் ஹார்ட் ஒர்க்கு, அவங்களோட டாக்டிக்கல் ரைட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் இதுல இருந்து இதாக இருந்திருக்கு. அவங்களோட ப்ரிப்பரேஷன் இஸ் த கீ ஃபார் சக்சஸ் இந்த கேமை பொறுத்த வரையும். அதை தான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா இந்த பிச் இட் இஸ் சிமிலர் டு த ஜிம்பாப்வே கண்டிஷன்ஸ். ஜிம்பாப்வே கண்டிஷன்ஸும் இதே மாதிரி தான் ஸ்லோவாக இருக்கும். கண்டிஷன்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு இதாகும். அதை கரெக்டாக அவங்க அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளேயிங் இந்த அவங்களோட கண்டிஷன்ஸை இட் இஸ் சிமிலர் டைப் ஆஃப் விக்கெட். ஸோ அதனால அதை அவங்க ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சு எந்த லெங்க் யூஸ் பண்ணிக்கணும்னு சூப்பராக ப்ரெடிக்ட் பண்ணாரு. அவங்களோட ஜிம்பாப்வே பவுலர்ஸாக இருக்கட்டும், போத் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபேஸ் பவுலர்ஸ் எல்லாருமே சூப்பராக ஆப்ரேட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் தே ஹேவ் வெரி லைக் இன்ட்ரெஸ்டிங் ஃபன் ஃபேக்ட்னு பார்த்தா, இதுவரையும் 100% ரெக்கார்ட் அவங்க தான் வச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட 2007 ஜெயிச்சாங்க T20 வேர்ல்டு கப்ல. இன்னைக்கும் ஜெயிச்சாங்க. நான் ஏர்லியரே ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், லைக் ஸ்குவாட் ப்ரிவியூ நம்ம லைக் முன்னாடி பண்ணியிருந்தோம் ஒரு 2-3 வீடியோஸ் பொறுத்த வரையும். ஜிம்பாப்வே ஹேஸ் எ வெரி குட் ஃபேஸ் அட்டாக். பிளெஸிங் முசபர்னி, இவான்ஸ், இவர் இன்னைக்கு நெகவாரா இல்ல. ஸோ பட் தே ஹேவ் எ வெரி குட் ஃபேஸ் பவுலிங் அட்டாக். அண்ட் குவைட் சிகந்தர் ராசா மாதிரி ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. ஸோ தே கேன் மேனேஜ். அவங்களோட போலிங் யூனிட் வாஸ் டீசென்ட் எனஃப் ஃபார் ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ். எங்க ஐம் ஜஸ்ட் டவுட்டிங் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நான் என்ன யோசிச்சேன்னா, அவங்களோட பேட்டர்ஸ் வெதர் தே கேன் போஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி 170 இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் கண்டிஷன் 160+ போஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரே ஒரு டவுட் மட்டும்தான் இருந்துச்சு. அதை இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா அந்த டாப் 4 பேட்டர்ஸே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. த வே பிரையன் பென்னட்டா இருக்கட்டும், மறுமணியா இருக்கட்டும், அவங்க ஹேண்டில் பண்ண விதம். இந்த கொலம்போ கண்டிஷன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா, த ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் ஆர் பிகர், ஸ்கொயர் ஆஃப் த பவுண்டரிஸ் ஆர் ஸ்மாலர். என்ன பண்ணாங்கன்னா, தே ஹவ் டார்கெட்டட் த ஸ்பின்னர்ஸ், த பார்ட் டைம் பவுலர்ஸ். மேக்ஸ்வெல்லை கரெக்டாக யூஸ் பண்ணி how they played. மறுமணி played brilliantly sweep and reverse sweep. These are the facts. அதாவது சூப்பர் ஷாட் அதேதான். ஸோ அந்த கன்வென்ஷனல் ஸ்வீப்பா இருக்கட்டும், ரிவர்ஸ் ஸ்வீப்பா இருக்கட்டும், ஈவன் பிரையன் பென்னட்டை பொறுத்தவரை ஸ்லாக் ஸ்வீப்பா இருக்கட்டும், ஸோ தோஸ் ஃபேக்டர்ஸ், ஈவன் பேடல் ஸ்வீப்பா இருக்கட்டும், ஸோ இந்த ஸ்வீப் சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அவங்க எந்த ஒரு டயத்துலையும் பேனிக்கே ஆகல. சிக்கந்தர் ராசா மெசேஜ் சொல்லியிருந்தார் பிரையன் பென்னட்ட, ப்ளீஸ் கண்டினியூ, வாட் யூ ஆர் டூயிங் இஸ் கரெக்ட். ஸ்கோரிங் ரன் ரேட் மேட்டர் கிடையாது. ஏன்னா தே ஐடென்டிஃபை இன் திஸ் விக்கெட் 170 175 இஸ் a decent enough. மிடில் ஓவர்ஸ் தான் crucial. மிடில் ஓவர்ஸ் ஆர் crucial. இஃப் யூ நோட்டீஸ் ஒன் திங், அவங்க லைக் ரொம்ப ஹை ரிஸ்க் ஷாட்ஸ் எய்ம் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் 1-6 தான், அதுவும் லாஸ்ட் பால் ஆஃப் த கேம்ல தான். அதுவும் சிக்கந்தர் ராசா அடிச்சாரு, பனிஷ் பண்ணது. இன் ஸ்கொயர் சைட்ல அவர் 6 அடிச்சது எலிஸ் பால. அதர் தன் தட் தே ஆல் பிளேட் த அத்தன்டிக் கிரிக்கெட் ஷாட்ஸ். மெரிட் ஆஃப் த பால் பேஸ் பண்ணி அவங்க டார்கெட் பண்ணாங்க. பட் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாரு. 20 பவுண்டரிஸ் தே ஸ்கோர்ட். 20 4 அடிச்சிருக்காங்க, ஒரே ஒரு 6. கான்ட்ரரி டு ஆஸ்திரேலியன் இன்னிங்ஸ். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தே ட்ரைடு லைக் டூ மச் ஆஃப் ஹை ரிஸ்க் ஷாட்ஸ் அவங்க ட்ரை பண்ணாங்க. அங்கதான் அவங்களோட ஃபெயிலியர். தி அப்ரோச் அந்த ஆஸ்திரேலியாவோட இன்னிங்ஸ் வரும்போதே நான் சொல்லிடுறேன், ஐ ஃபெல்ட் ஆஸ்திரேலியாவோட இன்னிங்ஸ் 38 for 4 இன் பவர் பிளேன் போதே கேம் ஓவர். ஏன்னா அவங்களோட மிடில் ஆர்டர்ல ஸ்டாய்னஸ், மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரென்ஷா அதை பத்தி நம்ம ரென்ஷாவை பத்தி வருவோம். ஐ ஃபெல்ட் ரென்ஷா இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆடி இருக்கணும். பட் ஆனா ரென்ஷாவை டவுன் தி ஆர்டர் ஃபினிஷரா யூஸ் பண்ணிருந்தாங்க. அங்கே ஸ்டாய்னஸ் ஆல்சோ இஸ் கமிங் பேக். அவரும் போலிங் போடும்போது கையில கிட்டத்தட்ட ஒரு இன்ஜுரி ஆயிடுது. அண்ட் கேம் பேக் பேட்டிங். பட் 38 for 4லயே ஐ ஃபெல்ட் அவங்க கேம் ஓவர் அங்கேயே. பட் ஆனா ஆஸ்திரேலியா பீயிங் ஆஸ்திரேலியா, அவங்க தே கேன் ஆல்வேஸ் கம் பேக், அந்த மாதிரி ஒரு இருந்தது. பட் அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவங்க தேவர் அது கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருச்சு that this game is going to end bad for them. கரெக்ட். சரி, அதுதான் லைக் அவங்க இன்னைக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோ, 13 4s 3 6s. லைக் இந்த பவுண்டரி ஸ்கோரிங்லயே ஸ்மார்ட்டா இவங்க ஆப்ரேட் பண்ணாங்க.
டாட் பால் பர்சன்டேஜை கம்மி பண்ணிக்கிட்டாங்க ஜிம்பாப்வே பொறுத்த வரையும். ஆன் த அதர் சைடு அவங்க நிறைய டாட் பால் பர்சன்டேஜ் இது பண்ணாங்க. இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ஆஸ்பெக்ட்னு பார்த்தா reducing the dot ball, making it as a single, continuous or rotating the strike is very key important factor. Occasional boundaries that matters here. இந்த இதை பொறுத்த வரையும். அண்ட் இவங்க ஸ்ட்ராங் பேக் ஃபுட் பிளேயர் பிரையன் பனெட்டோட நியூ ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா கன்சிஸ்டண்டா அவர் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லைக் த்ரூ அவுட் லாஸ்ட் இயர் வந்து he was scoring 936 runs with an average of 37 with 147 strike rate. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரெக்கார்ட். ஸோ அது அப்படியே அந்த அந்த கன்சிஸ்டன்சியை கண்டினியூ பண்ணார். ஈவன் தே ஸ்கோர்ட் வெல் அகெயின்ஸ்ட் இவங்களோட தே பிளேட் வித் லைக் அயர்லாண்டோட அவங்க பிளே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, ஓமனோட பிளே பண்ணாங்க. 112 அது 13 ஓவர்ஸ் சேஸ் பண்ணாங்க. அப்பயுமே நல்லா ஆடிந்தாங்க அவங்களோட பொறுத்தவரையும். பிரையன் பனெட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, மறுபடியும் சூப்பராக இது பண்ணாரு. அந்த கன்சிஸ்டன்சி கண்டினியூ பண்ணாங்க. அந்த டாப் 4 தே ஆர் டேக்கிங் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான்ஸ் 2024 வேர்ல்டு கப், த டாப் 4 பெர்ஃபார்மன்ஸ். அதை வந்து அவங்க என்ன சொல்லுது, அந்த ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அண்ட் ஒன் மோர் திங், பிளெஸிங் முசபர்னியை பொறுத்தவரையும் சொல்லணும்னா அவரோட பவுலிங் தான் வந்து லைக் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பவுலர் அவர். அண்ட் ரைட் ஆஃப் அவருக்கு அந்த ஆக்சுவலா ஒன் மோர் திங், அவங்க ஃபீல்ட் செட்டப் பாரு. அதை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். பிகாஸ் அவங்களோட ஃபீல்ட் செட்டப் இது ஒண்ணு கேட்சிங், அந்த டோனி முனியோட கேட்ச், அது I think catch of the tournament நான் சொல்றேன். catch of the tournament and on top of that அவங்க மத்த catches-உம் வந்து சூப்பரா பிடிச்சிருந்தாங்க. So and அவங்களோட ஃபீல்ட் செட்டப்பும் வந்துட்டு was completely brilliant. அந்த டிம் டேவிட்க்கு வந்து பிளெஸிங் மூவ்ஸ்பர்னி ஷார்ட் ஆஃப் பேக் ஆஃப் லைக் கரெக்ட்டா ஷார்ட் ஃபைன் லெக்ல நிக்க வச்சாரு. சூப்பரான செட்டப் அது. அண்ட் ஈவன் ஃபார் ஜாஸ் இங்கிலீஷ் பாரு, இஸ் எ கம்ப்ளீட், அவர் வந்து என்ன சொல்றாரு, புல் அடிக்க கண்டிப்பா இது பண்ணுவாரு, கம்பல்சிவ் புல்லர். அண்ட் இங்க உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன, இந்த எக்ஸ்ட்ரா 5-6 மீட்டர் அந்த ஸ்கொயர் பவுண்டரியோட இங்க பிகர் சைஸ், அது கரெக்டா யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்தாரு, செட் பண்ணாரு. ஆன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அவரோட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்தது ஜோஸ் இங்கிலீஷ். ஏன்னா போன மேட்ச் ஜோஸ் இங்கிலீஷ் தான் இங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி ரன் ஸ்கோர் பண்ணது. ஆமா, இது அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப்ல போலிங், எஸ்பெஷலி இந்த டீம் இந்த வேர்ல்ட் கப்ல ஐ திங்க் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் நிறைய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இந்த கேம்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓட இம்பாக்ட் பார்த்ததுல ஜிம்பாப்வேயோட சப்போர்ட் ஸ்டாஃப்ல கோட்னி வால்ஷ் இருக்காரு. ஸோ அவரு வந்து கம்ப்ளீட் கண்டிப்பா அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். யூ வாட் சார்ட் ஆஃப் லெஜெண்ட் வந்து கோட்னி வால்ஷ் இஸ். ஸோ குடோஸ் டு கோட்னி வால்ஷ் ஃபார் பிரிங்கிங் இன் டு ஜிம்பாப்வே டீம், கன்சிடரிங் தட் அவங்களோட பிளேயர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல சம் லீக்ஸ் ஆடுறாங்க, பட் நாட் மெனி ஆஃப் தம் பிளே. சிக்கந்தர் ராஜா ஆடுறாரு, கிரீமர் ஆடுவாரு, பட் ஆனா மத்த பிரையன் பென்னெட் அண்ட் கடிவனாஷே மறுமணி வந்துட்டு அவர் வந்துட்டு அண்டர் 19ல இருந்து வரவர். ஸோ இஸ் ஜிம்பாப்வே அண்டர் 19ல இருந்து 2020 அண்டர் 19 ஆடி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ல இருந்து வரவங்க வந்து ஒரு காலத்துல வந்து லெஜெண்ட்ஸ் கிரியேட் பண்ணவங்க பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் டிமினிஷ் ஆகி இப்போ திருப்பி வந்து 2007க்கு அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி பிரெண்டன் டெய்லர் 2007ல இருந்து இந்த ஸ்குவாட்ல இருக்காரு. பட் ஹீஸ் காட் இன்ஜூர்ட். இந்த மேட்ச் இதுக்கு முன்னாடி இன்ஜூர்டு, ஸோ இஸ் நாட் பிளேயிங். பட் 2007ல இருந்து இங்க இப்ப இருக்கிற பிளேயர் ஒரே பிளேயர்னா பிரெண்டன் டெய்லர் மட்டும்தான். பட் அன்பார்ச்சுனேட்லி he was injured for this game. So நீ இன்ஜூர்டுன்னு சொன்னதுனால ஒன் மோர் திங், இன்னைக்கு வந்து அவங்களுக்கு 13 பிளேயர் தான் இருந்தாங்க ஃபீல்டுல. அதுல வந்து சிக்கந்தர் ராசா இன்ஜூர்ட், அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. சோ லிட்டரலி 12 பிளேயர்ஸ். சிக்கந்தர் ராசா போஸ்ட்னா நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், இப்ராஹிம் சொல்லிட்டு இருந்தேன், கோச், அவரோட கோச், சீக்கிரம் ரெடி ஆகுங்க, எனக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்க வந்து ஃபீல்டிங் பண்ற மாதிரி இருக்கும், கிட் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு. லிட்டரலா ஏன்னா சப்ஸ்டியூட் வந்த ஃபீல்டு இருக்கும், அவரும் வந்து கொஞ்சம் லைட்டா கிராம்பிள் இருந்தது. ஸோ ஐ திங்க் தே வில் கம் பேக். லைக் அவங்களுக்கு ரிசர்வ்ஸ் வந்து வந்துருவாங்கன்னு தான் சொன்னார், ஹோப்ஃபுல்லி. ஸோ அவங்களோட யூனிட்டி வந்து இதுல காமிக்குது, சூப்பரான இது. லைக் ரைட் லைக் முசபர்னி வந்து செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் பவர் பிளே பொறுத்தவரையும். அண்ட் இஸ் விக்கெட்ஸ் ஆர் மோஸ்ட் ஆன் ஷார்ட் பால்ஸ். ஜிம்பாப்வே வந்து இந்த வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் தே பிக்ட் ஆன் த அண்டர் 8 மீட்டர் லெங்க்ல தான் அவங்க இது பண்ணிருக்காங்க. 8 மீட்டர் லெங்க்ல தான் ஷார்ட் பால்ஸ்ல தான் விக்கெட்ஸ் அதிகமா பிக் பண்ணிருக்காங்க. அண்ட் இவான்ஸா இருக்கட்டும், நல்ல பெர்ஃபெக்டா யாக்கர் அண்ட் குட் லெங்க் அந்த டிராவிஸ் ஹெட்டுக்கு கொண்டு வந்த விதமா இருந்தது, நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பரா பவுலிங் பண்ணாங்க. குடோஸ் டு ஜிம்பாப்வே டீம். ஆமா, இந்த இதுல நம்ம ஒன்னு இது மென்ஷன் பண்ணிருந்தோம், தட் என்ன பொறுத்த வரைக்கும் ரென்ஷா வந்து கொஞ்சம் கடைசியா வந்துட்டு இருக்காங்க. ஐ ஃபெல் கொஞ்சம் அப் டாப் தி ஆர்டரே அவங்க இது பண்ணிருக்கலாம். ஒன் திங் இஸ், இந்த ஆப்வியஸ்லி வி நோ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கு. ஆஸ்திரேலியாவோட பேட்டிங்ல அந்த ஒரு தேர் பிளேயிங் 13 பிளேயர்ஸ், மார்ஷில்ல அண்ட் ஹெட்டும் இங்கிலீஷ் ஓபன் பண்றாரு.
டு யூ திங்க் இட் இஸ் டைம் தட் தே கன்சிடர்? இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்க ஸ்ரீலங்கால ஹோம்ல ஆடுறாங்க. ஸ்ரீலங்கா கூட அகேன்ஸ்டா ஹோம்ல ஆடுறாங்க. அது ஆஸ்திரேலியாவுக்கு செம குரூஷியலான கேம். டு யூ திங்க் இட் இஸ் டைம் தட் ஸ்டீவன் ஸ்மித்தை வந்து பிளேயிங் 11ல கொண்டு வரதுக்கு டைமா? கொண்டு வந்தா யாருக்கு பதிலாக கொண்டு வருது? ஐ திங்க் ஸ்டீவன் ஸ்மித் வந்து எஃபெக்டிவா இருப்பாரு. ஏன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. ஸோ அரௌண்ட் ஸ்டீவன் ஸ்மித் அதர் பேட்டர்ஸ் கேன் ஃப்ரீஸ் தேர் ஆர்ம்ஸ். ஸோ ஸ்டீவன் ஸ்மித்தோட அந்த ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் கூப்பர் கான்லியும் சம்மோட் தே ஹேவ் டு பிரிங், பிகாஸ் அவரோட பவுலிங்கும் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த ஸ்பின்னர்ஸ் ஆல்சோ நாட் கிரேட். இன்னைக்கு வந்து ஆடம் சாம்பாவால் விக்கெட் எடுக்க முடியாத இன்னபிலிட்டி தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சு. மேக்ஸ்வெல் ஆல்சோ நாட் ஒர்க்கிங் அவுட், இஸ் நாட் இன் பிரைம். அதான் ப்ராப்ளம். மேக்ஸ்வெல் வந்து லைக் நம்ம 2023ல பார்த்தோம் ஒரு சான்ஸ் கிடைச்சா அவர் எப்படி யூஸ் பண்ணாருன்னு. இன்னைக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு பெரிய கல்பிரேட்னு பார்த்தா மேக்ஸ்வெல் தான். லிட்டரலி சொல்ல போனா ஐ ஓன்ட் பிளேம். ஆமா. சோ அந்த நீ சொல்லிருக்கல, நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஸ்டீவன் ஸ்மித் வரணும். அண்ட் நீயும் இப்ப ஐ திங்க் சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன், மேக்ஸ்வெலுக்கு பதிலா தான் வரணும். ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியனும். அண்ட் இன்னொன்னு, அவங்களோட போலிங்ல பென் டொரிஷஸ் இருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி எல்லிஸோட ஒன் டைமென்ஷனல் போலிங்னால ஸ்டாய்னஸ் வந்து நியூ பால ஷேர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. பிகாஸ் தே ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் கமின்ஸ், ஹேசல்வுட், அந்த மாதிரி பிளேயர்ஸ் மிஸ் அவுட் பண்றதுனால ஸ்டாய்னஸ் வந்து அவர் டபுள் டியூட்டி பண்ணிட்டு பவர் பிளேயரை போட வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த அண்ட் எல்லிஸ் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஈஸியா வந்துட்டு த மோர் யூ பிளே நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஐபிஎல் வருது, எல்லிஸோட ஸ்லோ டெலிவரிஸை அசால்ட்டா வந்து அவங்க வந்து ஃபைண்ட் அவுட். அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி நோ, இட் வில் பி லைக் அவர என்ட்ரி பாயிண்ட் தான் மேட்டர். எலிஸ் மாதிரி பவுலருக்கு வந்து இஸ் நாட் எ பவர் பிளே பவுலர். 1 ஓவர் ஈ கேன் யூஸ், லைக் அந்த ரன் அடிக்க போற டைத்துல இந்த 6th ஓவர் ஆஃப் த பவர் பிளே, லாஸ்ட் ஓவர் ஆஃப் த பவர் பிளேல எலிஸை யூஸ் பண்ணலாம். அப்ப வந்து அவர் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. when they are trying to hit எலிஸ், அந்த டைம் வந்து எலிஸ் இஸ் வெரி எஃபெக்டிவ். when இவங்க they are not trying to hit, the key difference is they played according to the strength. மெரிட் ஆஃப் த பால கரெக்டா யூஸ் பண்ணி ஆடினாங்க. கண்டிஷன்ஸ் இது ஒர்க் அவுட் ஆகாது. he will be effective in Indian conditions. எலிஸை பொறுத்த வரையும் they will try to hit every 2-3 balls இந்த ஓவர்ல. ஸோ அந்த இதுல எலிஸ் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இன்னைக்குமே வந்து இன் டெத் ஓவர்ஸ்ல எலிஸ் நல்லா தான் போட்டிருந்தாரு. லாஸ்ட் 2 overs was decent enough அவரோட bowlingல பொறுத்த வரையும். பட் அந்த ஒரு ஒன் டைமென்ஷன் பேஸ் ஆஃப் போடுறதுனால அவர் ஐபிஎல்ல இருந்தே அப்படிதான் போடுறாரு. அது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க that this is what you are going to do. So you said rightly. என்ன ஒரு விஷயம் நீ சொன்ன விஷயமே கரெக்ட். ஸ்டோய்னிஸ் வந்து பவர் பிளேல போடுறாருன்னா அவங்களோட bowling strength பார், கன்சர்ன்ஸ் பார். One more thing வந்து we can criticize Maxwell, but Maxwell is an experienced power play bowler for them T20ல. Even though he will go for runs, but he is brave enough to bowl that power play overs. அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது அந்த பவர் பிளேல போடுறதுக்கு. And they don't have a confidence also, Maxwell. So I think they will be very, என்ன சொல்லுது, அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல்ல டிராப் பண்ணலாம் மாட்டாங்க. It's very tough because of he is offering double duty. அதனால எனக்கு தெரிஞ்சு I don't see the change on அவர் பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி அப்படி கையை வச்சா என்னை பொறுத்தவரையும் அவர் தான் கை வைக்கணும். தெரியல, மார்ச் வந்து வருவாரா, அவரு திருப்பி ஓப்பனிங் ஸ்லாட் வரணும், அப்புறம் இங்கிலீஷ் இதாகணும், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸ்ரீலங்கா கூட திருப்பி 2 ஸ்பின்னர் தான் ஆடி ஆகணும். குணமென்னும் ஆடணும், ஜாம்பாவும் ஆடணும். அண்ட் ஸ்டாய்னிஸை டிராப் பண்ண முடியாது, ஏன்னா அவர் பவர் பிளேயர்ல போடுறாரு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ். ஆக்சுவலா வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ஸ்டாய்னிஸை கை வச்சாலும் பவர் பிளேயர்லயும் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இப்போ நீங்க மேக்ஸ்வெல் கொண்டு வரணும்னா மேக்ஸ்வெலுக்கு ஏற்ற மாதிரி அனதர் ஒரு ஸ்பின்னர் தேவை. அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு. கூப்பர் கான்லி தான் வர முடியும். ஸ்டீவன் ஸ்மித் கொண்டு வரதுக்கு ரென்ஷாக் பல்ல தான் ஸ்டீவன் ஸ்மித் கொண்டு வர முடியும். பட் ரென்ஷா வந்து பிளே டீசென்ட்லி இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரையும் அவர் இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் ஆடி இருக்காரு. ஸோ லாட் ஆஃப் ஹெட்ஏக்ஸ் ஃபார் இவங்களுக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த வரையும். ரோல் டெஃபினிஷன் அவங்க வந்து ஐ திங்க் இந்தியா கூட வந்து அந்த ஒரு சீரீஸ்ல டவுன் அண்டர் ஆடும்போது டேவிட நம்பர் 4ல ஆடிட்டு இருந்தாங்க. அது கூட எனக்கு ஒரு ப்ராப்ளமா தெரிஞ்சது. ஏன்னா அவர் நம்பர் 6 பிளேயர். அவர் பிரான்சைஸ் லீக்கு ஐ திங்க் சில லீக்ஸ்க்கு நம்பர் 4 ஆடுறாரு, ஆர்சிபிக்கு நம்பர் 6 ஆடுறாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டேவிட் வந்து நம்பர் 6ல மோர் எஃபெக்டிவா இருப்பாரு. ரான்ஷாவை மேல கொண்டு வரணும் அவங்க. ஆக்சுவலா இந்த கண்டிஷன்ஸ்ல பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு வந்து டீம் டேவிட் வந்து நம்பர் 6ல வர்றது ப்ராப்ளம் கிடையாது. வரணும் நம்பர் 6 வந்து ஐடியல் பொசிஷனா இருக்கும் ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ்க்கு. வேற இந்தியன்
இல்ல இந்தியா இது வேற. வந்து நம்பர் 4 வரதுல ப்ராப்ளம் இல்ல. நம்பர் 4 ஆர் நம்பர் 5. ஏன்னா அவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஸ்திரேலியாவும் சரி தே பிளேட் லாட் ஆஃப் பெட்டர் விக்கெட். ஸ்போர்ட்டிங் நல்ல ஃபிளாட் விக்கெட்ஸ்ல அவங்க நிறைய ரோட்ஸ்ல ஆடிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல ஆனது எல்லாமே ஹை ஸ்கோரிங் வென்யூஸ் நைட் கேம்ஸ்ல. ஸோ அங்க வந்து அவர் நம்பர் 4 வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஈவன் சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த டார்வின்ல எல்லாம் ஆனாங்கல்ல, ஒரு மேட்ச் பிரேவிஸ் அடிப்பாரு, இவரும் இது பண்ணுவாரு. ஸோ அந்த மேட்ச்சும் இவர் முன்னாடி வந்ததுனால நம்பர் 4 வந்ததுனால அந்த ஒரு ட்ரை அவுட் பண்ணாங்க. இந்தியாவோடையும் அந்த இது பண்ணாங்க. என்ன டிஃபரன்ஸ் ஆயிடுச்சுன்னா, பவுன்ஸ் லைக் அவங்க இந்த த்ரூ த லைன் அடிக்கும் போதும் கூட அது கிளியர் ஆகும். அவங்களுக்கு பிகர் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் மேட்டர் கிடையாது. ஆஸ்திரேலியா தே யூஸ் டு டு தட். அந்த டைமென்ஷன்ஸ் அவங்களுக்கு பெரிய கன்சர்னே கிடையாது. ப்ராப்ளம் வந்து என்னன்னா அந்த ஸ்லோனஸ் தான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம். அந்த பால் அங்க தான் அவங்க ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. அது ஆமா. அண்ட் ஸ்பின் ஆல்சோ எஃபெக்டிவா இருந்தது. இட் இஸ் நாட் எ நல்ல டர்னிங் கிடையாது, ஸ்லோ டர்ன். அதை காட்ச் பண்றது டிஃபரெண்ட். இது இப்ப நம்ம வான்கடையில பார்த்தது நல்ல டர்ன் ஆச்சு, தட் இஸ் எ டிஃபரெண்ட். அது திடீர்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா வான்கடை வந்து சென்னை மாதிரி பிகேவ் பண்ணுது, சென்னை வான்கடை மாதிரி பிகேவ் ஆச்சு இன்னைக்கு யூஎஸ்ஏஎஸ் இவங்க மேட்ச், நெதர்லாந்து மேட்ச். பட் குட் ஒன் மோர் திங், ஐ ஷுட் அப்ரிஷியேட் சேப்பாக் கிரவுட்ஸ், சென்னை கிரவுட்ஸ். ஒரு அசோசியேட் நேஷன் மேட்ச் ஃபுல் ஹவுஸ் கிரௌடு கொண்டு வராங்க. அண்ட் வான்கடையிலையும் நிறைய மேட்சஸ் இதாக போயிட்டு இருக்கு. ஸோ லிட்ரலி இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து லிஃப்டிங் திஸ் வேர்ல்ட் கப் இன் டிஃப்ரெண்ட் லெவல். குடோஸ் டு அவர் இந்தியன் ஃபேன்ஸ். ஸோ பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் வந்துட்டு இந்த ஆஸ்திரேலியாவோட இதா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு கேம் நடந்திருக்கு. இந்த வீக்கெண்ட் சண்டே வந்து ஒரு பிளாக் பஸ்டர், பிரேமதாசால ஒரு பிளாக் பஸ்டர் கேம். ஃபைனலி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வித்வுட் எனி இஷ்யூஸ். பார்க்கலாம் எப்படி இருக்கு, யார் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி a blockbuster. The whole eyes of the world is going to be on it. More than 1 billion. இப்போ சூப்பர் பவுல்ல எல்லாம் வந்து few 100 million அப்படிலாம் சொல்றாங்க. I'm sure 1 billion views கண்டிப்பா eyeballs are going to be on this one particular game, blockbuster game. But Anna, we'll close this video with a big congratulations to Zimbabwe cricket. அவங்க வந்து they beaten Australia again. So very dominant performance. So we'll come back with more cricket related content. இந்த வேர்ல்ட் கப் வந்து எல்லாரும் பார்த்துட்டே இருங்க. அண்ட் ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸும் வந்து சொல்லுங்க. ஆஸ்திரேலியா வேர் தேர் கோயிங் ராங், என்ன வாட் ஆர் த மிஸ்டேக்ஸ் தட் தே ஹேவ் டு கரெக்ட். அண்ட் ஸ்டீவன் ஸ்மித்துக்கு வந்து இந்த பிளேயிங் லெவன்ல இடம் இருந்ததுன்னா இன் பிளேஸ் ஆஃப் ஹூம், அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்.